ட்ரிப்பு போகலாமா? வாங்க போகலாம் ட்ரிப்புக்கு. ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஜாலியான ட்ரிப்பு, ரொம்பவே ஃபன்னியாக கூட சொல்லலாம். எங்கே போக போகிறோன்னா கோயம்புத்தூர் டு பெங்களூர். இந்த ட்ரிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, ஜாலியாக இருக்க போகுது. ஆனால் வாங்க போகலாம். நான் ஃப்ரீ மோடில் தான் இருக்கிறேன். வாங்க உச்சுன்னு ஓட்டலாம். ஏதாவது பண்ணுமே இந்த பஸ்ஸை வச்சுன்னு. எதனா பண்ணலாம், காமெடியாக இருக்கணும். இருங்க இல்லை யூட்டர்ன் பண்ணணும். இருங்க யூட்டர்ன்லேயே ஏதாவது காமெடி. ஐயோ இந்த பஸ்ஸு திருப்பவும் இல்லை கைஸ். இருங்க நம்மளோட டிரைவிங் ஸ்கில்லை காட்டலாமா? டே என்னடா சொன்ன நேரம் பார்த்து இப்படி இருக்கா? இருங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து கிளம்பிட்டோம். காலையிலே கிளம்பிட்டோம். ஒரு 5 மணி இருக்கும். 5 மணியில் கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் போகும்போது நைட்டில் தான் போய் சேருவோன்னு நினைக்கிறேன். இந்த நைட்டு இல்லை, அடுத்த நைட்டுன்னு நினைக்கிறேன். வாங்க ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலாம் சூப்பராக. ஸோ இந்த ட்ரிப்பு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. நான் பிளானே பண்ணல சரியா. நான் கடப்படான்னு வந்துட்டேன். ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணுவாங்க, ஏதாவது ட்ரிப்பு போகலான்னு டக்குன்னு பிளான் பண்ணாமல் வந்துட்டேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் என்னால் வர முடியும். பாருங்கள், உங்களுக்காக நான் டக்குன்னு வந்துட்டேன். ஐயோ ஆட்டோப்பா, ஐயோ ஆட்டோ நசிங்க விட்டேன். ஐயோ கண்ட்ரோலே வரல கைஸ். ஹேண்ட் பிரேக் போட்டால் திரும்பிடும். ஐயோ போச்சா? என் வாய் என்னாச்சுன்னே தெரில கைஸ். சொல்லும் போதெல்லாம் பஸ்ஸு ஓட்டவே வரல. அடிச்சு பிடிச்சின்னு ஓடலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திம்பம்னு ஏதோ ஊர், அது என்ன ஊருன்னு எனக்கும் தெரில. அப்படியே கோயம்புத்தூர்லேருந்து பேசினே வந்துட்டோம். எப்போ ஓட்டினோமே தெரில. நான் தான் ஓட்டுறல, அதை மறந்துட்டேன். ஐயோ அந்த கார் பாவம் நல்ல வேலை இடிக்கலையா கைஸ். இந்த பஸ்ஸில் எனக்கு என்னன்னே தெரில, கண்ட்ரோலே வரல கைஸ். இந்த பஸ் சிமுலேட்டர் இந்தியாவில் ஒரு டிஃபால்ட்டாக இல்லை ஒரு என்ன சொல்லுது, ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். ஆனால் இந்தோனேஷியாவில் செம்மையாக இருந்தது கைஸ். பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் டேர்னிங்ஸ்லாம் சூப்பராக திரும்பும். இல்லை இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பஸ்ஸு மாடு இருக்குல்ல, பஸ் மாட் பண்ணால் இன்ஜின் சவுண்டே இல்லை கைஸ். அது பெரிய பிரச்சனை, பிடிக்கவே இல்லை. அதனால தான் இந்த பஸ்ஸை வச்சுன்னு இருக்கேன். இல்லைனா நான் பாட்டுன்னு கார் எடுத்துன்னு வந்துடுறேன்னே. வாங்க ஸ்பீடாக போகலாம். எவ்வளோ ஸ்பீடாக போக முடியும் அவ்வளோ ஸ்பீடாக போகலாம். இவங்க வர தாத்தா மேலேயே வச்சுட்டேன்னா தெரியலையே. கண்ட்ரோல் சரியாகவே இல்லை. இருங்க, யார் மேலேயாவது இடிச்சு பார்க்கணுங்க. இங்கே ஐயோ போயிட்டேன். அந்த சைடு விட்டேன். நடாது வரவே மாட்டேங்குது. ஓவர்டேக் பண்ணாமா? அக்காம ஏற்றிட்டே இருக்கேன். இல்லை கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் இது மட்டும் நல்லா இல்லை. என்ன சொல்கிறது, போச்சு 80 கீழே வந்துடும் பர்சன்டேஜ். கைஸ் இப்போ போகிற ரூட்டில் கூட நம்ம கொஞ்சம் டேஞ்சரஸான ரோடு கூட சொல்லலாம். ஏன்னா பாருங்கள், டேர்னிங்ஸ்லாம் பஸ்ஸை வச்சுன்னு திருப்பவே முடியல. இதில் வேறு கண்ட்ரோலே அங்கே பாருங்கள், வழுக்குது. ஐயோ அடிச்சிட்டேன். வழுக்குது, ஸ்லோவாக தான் போகணும் போலது. ஸ்டேரிங் வேறு எப்படி திரும்புகிறேன்னே தெரில. ஃபுல் ரொட்டேட் பண்ணாதாங்க திருப்ப முடியுது. பாருங்க, ஃபுல் ரொட்டேட் பண்ணுறேன். லைட்டாக திரும்பினா கூட ஃபுல் ரொட்டேட் பண்ணோம். நீங்கள் இந்த ரோட்டில் மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கார் மட்டும் எடுத்துன்னு வந்துடுங்க. பஸ்ஸை எடுத்துன்னு வந்தீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க கன்ஃபார்ம். மாட்டிப்பீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் கீழே விட்டிருப்பேன் அங்கே. எப்படியோ எடுத்துன்னு வந்துட்டேன். மார்னிங் ஆயிடுச்சா? அதுக்குள்ளே மார்னிங்கா ஈவினிங்கா? நான் வேறு உங்ககிட்ட பேசின்னு வரேன். அதை
மறந்துட்டேன். சரிம்மா அப்படியே ட்ராவலு போவோம். டே என்னடா இப்படி தான் பண்ணுவீங்களாடா? அப்பாடா சாமி, இனிமேல் நான் பிளான் பண்ணாமல் ட்ரிப்பே வர மாட்டேன்டா. ஐயோப்பா. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் இருக்கிறோம். நம்ம சொன்னல இந்த கோயம்புத்தூர் டு பெங்களூரு, பெங்களூர் வந்துட்டோம். எதுக்கு நான் அந்த ஓட்டுனதெல்லாம் காமிக்கலன்னு கேட்பீங்க. பெரிய பிரச்சனை கைஸ். ஆனால் இனிமேல் நான் பிளான் பண்ணாமல் ட்ரிப்புக்கே வர மாட்டேன். சா 1 hour ஆயிடுச்சு கைஸ். பெரிய ஆக்சிடெண்ட் கைஸ். அங்கே அப்பயே சொன்னல டக்குன்னு திருப்ப முடியலன்னு, ஸ்ட்ரெயிட்டாக போய் முன்னாடியே பள்ளத்துலேயே விட்டேன். அது எடுக்கிறதுக்கு 20,000 ஆயிடுச்சு. ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அப்புறமா சரி கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்படியே ரிவர்ஸ் எடுத்தேன்னா காரு டக்குன்னு இடிச்சு தள்ளி விட்டு திரும்ப அந்த பள்ளத்துலேயே விழுந்துட்டாங்க. அதுக்கு ஒரு 20,000, அதுக்கு ஒரு 5,000 எடுத்து. அது லைட்டாக தான் டேமேஜ் ஆச்சு. ஐயோ ஐயோ, என்ன சொல்கிறது? அப்பா நினச்சதை கூட நடக்க முடியாது போல. இப்போ தான் புரியுது அந்த டைலாக் சொல்கிறது. என்ன ஒரு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். நம்ம பஸ்ஸு லைட்டாக தான் எடுத்தேன். ஆனாலும் ரெடி பண்ணதுக்கப்புறமா திரும்ப இடிச்சிட்டேன் லைட்டாக. பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட்டு ரொம்ப நொறுங்கிடுச்சு. முன்னாடி சைட்லலாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா. அப்பா ட்ரிப்பு இப்படி போகுமா நினச்சி கூட பார்க்கல. இதுதான் சொல்கிறது ரியல் லைஃப்பில் ஸ்லோவாக ஓட்டுங்கன்னு. அதோடைய எக்ஸாம்பிள் தான் இது. கேம்னாலே தப்பிச்சோம். ஸ்பீடாக ஓட்டாதீங்க, ஸ்லோவாக ஓட்டுங்க. என்ன நடந்துன்னா, ஐயோ அதுலலாம் நான் வீடியோவே எடுக்க முடியாது முதல்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அது கொஞ்சம் செலவு பண்ணேன்னா அதுக்கு ஏதோ கிஃப்ட்ஸ்லாம் வந்தது. அதெல்லாம் கிளைம் பண்ண கொஞ்சம் காசு வந்துருச்சு. அதுதான். இதை வச்சுன்னு போக முடியுமான்னு தெரில. நம்ம ஃப்ரீ மோட் தானே, பெட்ரோல் வேறு கட்டணும். ஷப்பா சரிங்க, நம்ம பெங்களூர் வந்துட்டோம்ல, இதில் ஏதாவது பண்ணணும். அது மாதிரி பண்ணி தான் இந்த மாதிரி ஆச்சு. சரி ஓகே, அதான் பண்ணுவோம். கேம் தானே, விட்டுரும். ஏய் தள்ளுறா. லாரி இதுக்கு பிரேக் அடிக்குது. தள்ளுறா. டே தள்ள மாட்றான். ஹலோ இருங்க. ஏய் ஆட்டோ பாவி, பிரேக் அடிக்கிறான் கைஸ். லூசு பையில பிரேக் அடிக்கிறான். நான் வேறு எங்கேயும் பார்த்துன்னு மாட்டேறேன். சைடில் ஏதோ வண்டி வரல. இருங்க, இல்லை நான் சால்தான் வந்துட்டோம் நம்ம. இப்போது அப்படியே லெஃப்டில் நிறுத்துறோம் தான். இன்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். இந்த நாள் எதுலேயுமே மறக்க மாட்டேன். இந்த மாதிரி திரும்ப அடுத்த எபிசோடெலாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாகும், கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஓகே, நம்ம பெங்களூருக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பின்னாடி தான் போனோம். யூடர்ன் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை. நம்ம பாட்டுன்னு விட்டு கடாசுன்னு போனோம். ஸோ அடுத்த எபிசோடில் நான் பஸ்ஸை ஃபுல்லாக ரெடி பண்ணின்னு வரேன். ஐயோ பள்ளத்துலையா? அவ்வளோதான் முடிஞ்சது. சொல்லி முடிச்சு விட்டாங்க. அவ்வளோதான் கைஸ். பாய் கைஸ்.